ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கப்பா, லைக்கும் பண்ணாதீங்க, கமெண்ட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா திஸ் இஸ் மை லாஸ்ட் ரிவ்யூ அண்ட் லாஸ்ட் வீடியோ. சரிங்களா? நான் யூடியூப்லேருந்து ஸோ விலகலான்னு முடிவு பண்ணிட்டேன் கைஸ். சரிங்களா? இன்னைக்கு போடுற இந்த இதயம் சீரியல் ரிவ்யூ தான் என்னோட லாஸ்ட் ரிவ்யூ. இதுக்கு மேல் நான் ரிவ்யூ போடலை கைஸ். எந்த சீரியலோட ரிவ்யூ நான் போட மாட்டேன். இனிமேல் நம்ம சேனலில் எந்த ஒரு வீடியோவும் வராது. Sorry guys, I extremely sorry because monetization so much of apply for that. சரிங்களா? மானிட்டைசேஷன் நிறைய தடவை நான் அப்ளை பண்ணி எனக்கு ரீயூஸ்ட் கண்டென்ட் சொல்லி வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். அதனால் ஹஸ்பண்ட்டை சொன்னேன், ஓகே உனக்கு என்ன தோணுதோ செய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் வீடியோ போடுறத நிப்பாட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன் கைஸ். ஸோ தயவு செய்து எல்லாரும் நீ மன்னித்து கொள்ளுங்கள். இனிமேல் நம்ம சேனலில் ரிவ்யூ வராது. ஃபிலிம் ரிவ்யூ, சீரியல் ரிவ்யூ எதுவுமே வராது. சாரி. இன்னையோட இந்த லாஸ்ட் ரிவ்யூ. இது இன்னைக்கு எபிசோடு இப்போ தான் பார்த்து முடித்தேன். சரி, அதை மட்டும் நம்ம ரிவ்யூ பண்ணிவிட்டு நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் கைஸ். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, ஒன்றில் கைஸ் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அதாவது பாரதி அந்த காஞ்சிபுரத்தில் போய் அவங்க ரெடி பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? உடனே மித்ரா நிஷா ரெடி பண்ணிடலாமா அப்படின்லாம் கேட்குறாங்க. உடனே இப்படின்னு பேசிட்டுக்கே நிஷா காஞ்சிபுரத்துக்கு வந்துடுறா. எப்படி வந்தா, டிராவல் என்ன எதுன்னு எதுவுமே காமிக்கல. ஃபோன் பேசிகிட்டு இருக்கலே அந்த வைத்தியசாலைக்கு வந்துட்டாப்புல. உடனே அந்த என்னமோ ஆல்பம்னா கல்யாணமே நின்று போச்சாமா. ஆல்பம் எதுக்கு போட்டாங்க தெரியல. சரிங்களா? அந்த ஆல்பத்தை எடுத்து கையில் பக்கத்தில் வைக்கணுமாமா. நிஷா கான்சியஸ் வந்த உடனே நம்ம பாரதியை அடையாளம் காட்டுவாங்களாமா. அதுக்கப்புறம் அந்த ஆல்பத்தை எப்படின்னு விரிச்சு வச்ச உடனே இவ கையை கொண்டு கரெக்டாக பாரதி கிட்ட வைக்கிறாங்களாமா. எப்படின்னு பாருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன நடக்குது, நம்ம பாரதியை காமிக்கிறாங்க. நல்லா சூப்பராக மேக்கப் பண்ணிக்கிட்டு சாரியெல்லாம் கட்டிக்கிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்காப்புல. அப்போ நம்ம குட்டி ஆதி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வராரு. ரொம்ப கோவத்தில் வர்றாரு அவங்க அம்மா மேலே. என்ன ஆகுதுன்னா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை, நானே தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி, ப்ராஜெக்டில் நீயே தான் பண்ணணும், அது அப்போ பண்ணேன்னா தான் அது உன்னோட ப்ராஜெக்ட், நான் பண்ணேன்னா அது அம்மாவோட ப்ராஜெக்ட் ஆயிரும் அப்படிங்கிறாப்புல. சொன்ன உடனே அதுக்கப்புறம் சுதாகர் சார் கால் பண்ணி, இந்த மாதிரி ஆடிட்டருக்கு முக்கியமான ஃபைல்லாம் சப்மிட் பண்ணணும், இல்லைன்னா 40 லட்ச ரூபா லாஸ் ஆயிரும், கரெக்டாக 9:30க்குள்ளே எல்லா ஃபைலையும் போய் இது பண்ணி ரெடி பண்ணிடுங்க, ஆடிட்டர்கிட்ட காமிச்சிருங்க அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் ஃபைல் இவ வீட்டில் இருக்கும், அதனால இவ எடுத்துருவா. மீதி ஃபைலில் ஆதிக்கிட்ட கொடுத்து விட்றேன்னு சொல்லி ஆதியை வர சொல்லியிருப்பாப்புல. நீ ஆதி சேர்ந்து போயிட்டு வந்துருங்கன்னு சொல்லி சுதாகர் சொன்னேன். ஆதி பாரதிக்கு பட்டாம்பூச்சி பறக்குது மனசில். சரிங்களா? நம்ம புருஷன் கூட போக போகிறோம் காரில் அப்படின்னு சொல்லி பட்டாம்பூச்சி பறக்குது. இங்கே சாரதாவும் பாட்டியும் நான் ஆதி கூட போக போகிறேன்னு சொல்கிறத சிம்பாலிக்காக நடிச்சு காமிப்பாங்க. சரிங்களா? 2 பேரும் க்யூட்டாக அதை பண்ணி காமிப்பாங்க. எப்படி நடிக்கிறா பாரு அப்படின்னு சொல்லி பாட்டி சாரதாவும் பேசும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படியோ 2 பேரும் ஒன்று சேர்ந்தா நல்ல சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆதி இவ பாரதி ஆடிட்டர் வீட்டுக்கு போயிடுவாப்புல. இங்கே நம்ம பெரிய ஆதி வண்டியில் வந்துட்டு இருக்க, நம்ம குட்டி ஆதி சோகமாக உட்காந்துருக்காரு. என்ன அப்படின்னா, ப்ராஜெக்ட் பண்ணது உடஞ்சி போச்சு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் உடஞ்சதை ரோட்லேயே உட்காந்து ரெடி பண்ணி தர்றாப்புல. அங்கே 2 பேர்த்த விட்ருக்காங்க நம்ம சீரியல்காரங்க. ஒரு ஜென்ஸையும் லேடிஸையும் விட்டு, இங்கே பாரியா பாரு, இப்படி தான் இருக்கணும் அப்பானா, நீ தான் நம்ம பிள்ளைய திட்டிகிட்டே இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கான்வர்சேஷன் போகுது. அதுக்கப்புறம் இவர் ப்ராஜெக்ட்லாம் பண்ணி கொடுத்து கார்லேயே அந்த குழந்தைய ஏற்றிட்டு ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு வர்றாரு. இங்கே பாரதி டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் பாரதி ஆதிக்கு கால் பண்ணும்போது, இந்த மாதிரி டைம் முடிஞ்சு போச்சு, 40 லட்ச ரூபா நட்டமாகி போச்சு அப்படின்னு சொன்னேன். ஆதி இந்த மாதிரி நான் குட்டி ஆதிக்கு செஞ்சிருப்பார் இல்லையா ஹெல்ப் எல்லாம், அது எல்லாமே பாரதி கிட்ட ஒவ்வொன்றா சொல்கிறாரு. சொல்ல அவளுக்கு தாரத்தாரியாக கண்ணில் தண்ணி வருது. ஆமாம், என்ன இருந்தாலும் பெத்த பிள்ளை இல்லையா, அதனால் பெத்த பிள்ளைக்கு செஞ்சதை அவங்க அம்மா பாரதினால சந்தோஷம், ஆனந்த கண்ணீர்னு வச்சுக்கோங்களேன். ஆனந்த கண்ணீர் அப்படியே தாரத்தாரியாக வழுகுது. உடனே சொல்ல பேசிக்கிட்டே இருக்காங்க. சரி, நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் ஆடிட்டர் வீட்டில் தான் இருக்கிறேன். ஏன் என்னாச்சு? கார் என்னாச்சு? ஆட்டோவில் தான் வரணும்னு சொன்னேன். நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஆதி சொன்னோன்னே அவ்வளோ ஒரு சந்தோஷம். சரிங்களா? அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் பாரதி மைண்டில். நம்ம புருஷனோட போகிறோம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு சந்தோஷம். சரியா? உடனே உள்ளே வர அப்படியே வேகமாக கார் வரதை பார்த்துட்டு வேகமாக வர்றாப்புல. சரிங்களா? வேகமாக சந்தோஷமாக காரை திறந்தா முன்னாடி நம்ம மித்ராக்கா உட்காந்துருக்கு.
அது வரைக்கும் காரில் வந்து இவனை மட்டுமே தான் ஒன் சைடாக காமிச்சிட்டு இருந்தாங்க, டிரைவர் சீட்டையே. இந்த சைடு காமிக்கவே இல்லை. அப்போ மித்ரா வந்து காருக்குள்ளேயே தான் உட்காந்துருப்பாளாட்டு இருக்குது. சரிங்களா? ஆதிக்கு ஹெல்ப் பண்ணும்போதும், ஆனால் ஆதிக்கு ஹெல்ப் பண்ணும்போது மித்ரா இல்லை, வரும்போது தான் மித்ராவை கூப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆதி வந்து குட்டி ஆதி வந்து முன்னாடி சீட்டில் தான் உட்காந்தான். நல்லா ஞாபகம் இருக்கு, நான் பார்த்தேன். அந்த ப்ராஜெக்டை வச்சுட்டு முன்னாடி சீட்டில் தான் உட்காந்தான். வரும்போது தான் மித்ராவை பிக்கப் பண்ணிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். கரெக்டாக அவங்க கதவை திறக்கிறாங்க, முன் சீட்டில் உட்காந்துருக்காப்புல. அப்படியே பார்த்தோடே பாரதி இந்த அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. ஸோ அதாவது சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து ஒரு நொடியில் போயிடுது. அப்படியே இப்படின்னு வந்துட்டு அப்படியே தூசியாட்டு போயிடுது. அவ்வளோ தூரம் சந்தோஷமாக ஏறி நம்ம புருஷனோட நம்ம முத 5 வருஷம் கழிச்சு நம்ம காரில் போக போகிறோம் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் பாரதி உள்ளே வந்து அப்படியே ஏறும்போது இது குத்துக்கல்லாட்ட உட்காந்துருக்கா அந்த பக்கி, மித்ரா பக்கி வந்து காரில் உட்காந்துருக்குது பக்கி. அதுக்கப்புறம் என்ன நடக்குது இல்லை, இன்னைக்கு என்ன ரிவ்யூ பண்ணுறது எனக்கு தெரியல கைஸ். மொத்தத்தில் ஆனால் பாரதி வந்து ஆதியோட சேரலான்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க மைண்ட் செட் அப்படிதான் இருக்குது. ஏன்னா ஆதி கூட போகிறதா இருந்தாலும் சரி, ஆதி கூட எங்கேயாவது இது பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரொம்ப சந்தோஷமாக இது பண்ணுறாங்க. ஆதியும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லாம் பாரதியை வந்து இப்படி ஓரக்கண்ணலாம் இப்படிலாம் பார்க்குறாரு, சைட் அடிக்கிறாரு. சரியா? பாரதியை வந்து ரொம்ப என்ன சொல்கிறாரு, மனசளவில் மனசுக்குள்ளே இல்லைனாலும் ஏதோ ஒரு மாதிரியா ட்ரீட் பண்ணுறாரு ஆதி. அது மட்டும் நல்லா தெரியுது. இன்னும் பொண்டாட்டிங்கிறது இன்னும் ஞாபகத்துக்கு வரல. ஒரு வேளை இனி நிஷா வந்து காஞ்சிபுரத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, இனி அவள் சொல்லி இனி பாரதியை வந்து இவ டார்ச்சர் பண்ணுவாளா என்னன்னு தெரியல. மித்ரா டார்ச்சர் பண்ணி அதுக்கப்புறம் பொண்டாட்டின்னு தெரிஞ்சு இவன் காப்பாற்றுவானா என்ன அப்படிங்கிறது தெரியல. இல்லை ஒருவேளை இந்த பூட்டை வச்சு இந்த சாவியை தான் கழுத்தில் போட்டிருக்காருல, இந்த பெட்டியை திறந்து இவ தான் நம்மளோட பொண்டாட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்களா என்னன்னு தெரியல. ஆக மொத்தம் ரெண்டே தான் கைஸ். ஒன்று இவனுக்கா யாபகம் வந்து பொண்டாட்டிய பாரதியை வந்து ஏற்றுக்கணும். இல்லை அப்படின்னா மித்ரா செஞ்ச தப்பெல்லாம் கண்டுபிடிச்சி இவ தான் நம்ம வாழ்க்கையில் நடந்த எல்லா தப்புக்குமே காரணம். எனக்கு தெரிஞ்சு ஆதியோட அம்மா செத்ததுக்குமே இவ தான் காரணமாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு டவுட்டாகவே இருக்குது. சரிங்களா? அதான் அந்த ஆதி அவங்க அம்மா செத்ததுக்கு இவ தான் காரணம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், சோழி முடிஞ்சது. சரிங்களா? மித்ராவோட கதை முடிஞ்சது. ஆமாம், உண்மைதானே கேஸ். ஏன்னா அவங்க அம்மானா அவனுக்கு உயிர். அவ செத்ததுக்கே இவ தான் காரணம்னு தெரிய வரும்போது ஏற்கனவே எல்லாமே இவ தான் பண்ணியிருக்கா. யாரு? மித்ரா தான் பண்ணியிருக்கா. அப்போ இதெல்லாம் எதுவுமே ஆதிக்கு தெரியாது. மித்ரா வந்து ரொம்ப நல்லவ உத்தமின்னு பேசிக்கிட்டு இருக்காப்புல ஆதி. இனி ஒவ்வொரு விஷயமா ஆதிக்கு தெரிய வந்து பொண்டாட்டி பாரதியை வந்து ஏற்றுக்கணும். பாரதி மேலே எந்த தப்பு இல்லை, நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம தான் தப்பான ஒரு ட்ரீட்மெண்ட்டை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் குட்டி ஆதி செருப்பால் அடித்த மாதிரி 4 கேள்வி கண்டிப்பாக பெரிய ஆதியை பார்த்து நல்லா 4 கேள்வி நறுக்குன்னு கேட்கணும், மூஞ்சியும் முறையும் பார்த்து. சரிங்களா? நான் கூட இந்த மண்டபத்தில் வச்சு வருவான்ல கைஸ், இதான் என்னோட பிள்ளைங்க, நீங்கள் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி பேச வருவான்ல, அப்போ எனக்கு அந்த ரியாக்ஷனே ஒன்றுமே இல்லாமே இருந்தது. அதாவது தாம் பிள்ளைங்க தாம் பொண்டாட்டி அப்படின்னு அந்த ஒரு ஏக்கம் இருக்குது தெரியுமா, அது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அப்படியே துடிக்கணும் கைஸ், அப்படியே துடிக்கணும். எப்படி சொல்கிறதுனா, செவத்துலலாம் போய் அடிக்கணும், கையெல்லாம் பிடிச்சி அடிக்கணும். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், என் பிள்ளைகளையே நான் இது பண்ணிட்டேனே, என் பிள்ளையவே நான் அங்கிள் சொல்ல வச்சுட்டேன்னு அவன் அந்த மாதிரி வருத்தப்படணும். அந்த மாதிரி எடுக்கணும் சீனு. அப்போ தான் வந்து அவன் உண்மையிலேயே பாரதியை வந்து ஏற்றுக்கிட்டான்னு அர்த்தம், பிள்ளைகளை ஏற்றுக்கிட்டான்னு அர்த்தம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இனி சும்மா ஞாபகம் வந்து இது ஏன் பிள்ளைங்க, இது ஏன் பாரதி, நான் தப்பு பண்ணிட்டேன், தப்பான ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசினேன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்காது. அவன் வந்து தப்பை ரியலைஸ் பண்ணணும், நல்லா ரியலைஸ் பண்ணி தான் பாரதியை ஏற்றுக்கணும். சரிங்களா? ஆனால் அது இப்போக்குள்ளே நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த நாடகம் வந்து நீ இப்போ எபிசோடு எப்போ எத்தனை போகுதுன்னு தெரியல கைஸ், நான் பார்க்கல. இனி வர எபிசோடெல்லாம் நீ எப்படி போக போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த சீரியல் வந்து இன்னும் ஒரு 2-3 வருஷம் இருப்பாங்க. ஆமாம், இது தேவையில்லாது. ஏன்னா இனி வந்து பாரதி யாருன்னே மித்ராவுக்கு தெரியல. புரியுங்களா? மித்ரா தான் அது, பாரதி தான் வந்து ஆதியோட பொண்டாட்டி அப்படிங்கிறது இன்னும் மித்ராவுக்கு தெரியல. தெரிஞ்ச பிறகுதான் இவளோட சுயரூபம், மித்ராவோட சுயரூபம், அந்த வில்லத்தனம், என்ன சொல்ற ரவுடிசம், இனி என்னென்னலாம் கெட்ட எண்ணங்கள்லாம் இருக்குதோ அதெல்லாம் இனி உள்ள வந்து பேயாட்ட ஆடும் மித்ராவுக்கு. சரியா? பேயாட்ட ஆடி பாரதியை ஒரு வழி பண்ணி, சரியா?
இனி ஆதி வந்து காப்பாற்றி பொண்டாட்டி அப்படிங்கிறது தெரிய வர்றதுக்கான வாய்ப்புகள் இப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? வேற ஒன்றும் இல்லை கைஸ். நீ அழகர் ஆண்டாள்லாம் இந்த நாடகத்தில் வருவாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம கண்ணூர்ட்டி மாமன்னர்லாம் இந்த நாடகத்துக்குள்ள மறுபடியும் வருவாரா என்னங்கிறது தெரியல. சரிங்களா? அதுக்கப்புறம் வேற யார் அவ்வளோதான். நீ சாரதா பாட்டி இவங்களை வச்சேதான் நாடகம் ஓடிக்கிட்டு இருக்குது. இடையில அறிவு வந்தாப்புல, அப்புறம் அது பாதியிலே காண போயிட்டாரு. ஸ்வேதாவை ஆளைய காண. அந்த ஸ்வேதா மேடம் தான் வீரா சீரியல்ல போட்டு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்குது. மச்சான் 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 என்னத்தா வச்சான்னு தெரியல கேரகம். சரிங்களா? வீரா சீரியல்ல கொண்டு வந்து அவளை போட்டுட்டு ஆவியை வாங்கிட்டு இருக்கிறேன். அவ்வளோதான் கைஸ். வேற என்ன? இதான் என்னோட லாஸ்ட் ரிவ்யூ கைஸ். சாரி, என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. திஸ் இஸ் மை லாஸ்ட் வீடியோ அண்ட் லாஸ்ட் ரிவ்யூ. ஓகே, தேங்க்யூ. இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கும் நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். பை.